உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னை நான் கெடுத்துறேன். சத்தியமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் உங்க ஐடியாவும். இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நோ. யோ, ஆட்டோ நிறுத்தியா? நிக்காது. நிக்க வேண்டிய இடத்துலதான் நிக்கும். மாமா, இது விளையாட்டு இல்ல, 1000 காலத்து பயிர். இந்த பாரு தானோ, உன்னை நான் கெடுக்கிறதா எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சாரி சார், அதுக்கெல்லாம் ஆட்டோல இடம் இல்ல. ஐயோ தானா, மெதுவா மெதுவா மெதுவா. ஏப்பா, உனக்கு ஏதாவது அடிபடிச்சா? எனக்கு ஒண்ணு இல்ல சார். ஏன் சார் பூனை மடியில கட்டின மாதிரி இந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க? கொஞ்சம் மிஸ் ஆனா உங்க உயிரை போயிட்டு இருந்தேன். படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? பாவி, என் தம்பிய கொல்ல பாத்தியே. கூட போனதுக்கு இப்படி ஆயிருக்குன்னா கல்யாணம் ஆனா ஐயோ நிச்சயமா உயிருக்கு நீதான் ஏமாய். அவனுக்கு தான் புத்தி இல்ல கூப்பிட்டான். உனக்கு அறிவு எங்க போச்சு? இத்தனை பேரும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம். அத்தனையும் மீறி போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். ஏதோ ஆனதாச்சு அப்படின்னு விட்டு தள்ளாம அவனை கொல்லதிலே குறியா இருக்கியே. இத பாரு, உனக்காக என் தம்பியை சாகடிக்க நான் தயாரா இல்ல. இனிமே நீ அவங்க கிட்ட பேசுன, இந்த வீட்டுல முதல்ல ஏன் படம் தான் விடும். அந்த அளவுக்கு போயிட்டானா? அட நீ என்னமா இதுக்கு போய் பச்சை புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? அவனுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டே இல்ல. பிறகு என்ன, வேற ஒரு பையனை பார்த்து உன் மகளை கட்டி கொடுக்க வேண்டியதானே? ஆமாம்மா, எரியறத புடுங்கினா கொதிக்கிறத அடங்கும்னு சொல்லுவாங்க. இவ சொன்ன மாதிரி உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடி. இதுக்கு ஒரு நல்ல முடிவு பிறக்கும். தம்பி முரண்டு பிடிச்சு அங்கேயே உட்கார்ந்து இருக்கும் போது நான் எந்த வேலை ஆரம்பிக்கிறது? நேரா ஊருக்கு போன கையோட கல்யாண தேதியை குறி. இப்ப நான் செய்ய போற வேலையில அவன் கை காலெல்லாம் தந்தி அடிக்க போகுது பார். சார், நான் புறப்பட்டு வரும்போது கூட எங்க அம்மா கிட்ட சரியா சொல்லிட்டு வரல சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடந்திருக்கா சார்? உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்திருக்கோம், அதான் தந்தி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், நான் எங்க இருக்கேன்னு அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தந்தி அடிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த அரசவரை மோதிரத்துக்கு 150 ரூபாய் தந்தான். சார், வண்டி எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? அம்மா, ஏமா 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 எமடி, உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன கேடு? குத்துக்கலாட்ட நல்லா தான் இருக்கேன். ஊர்ல உங்க அக்கா மாமால சௌக்கியமா இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? என்ன சீரியஸா இருக்கேன்னு எனக்கு தந்தி அடிச்சே வர சொன்னேன். இரு, உங்க அப்பா வருவாரு, ஆறாமர கேளு. இந்த அதை கொஞ்சம் அடி. இதை அடிக்கவா மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னேன்? வர வர நானாவே உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. என்னடா தந்தி வந்துச்சா? வராமையா நான் இங்க வந்தேன்? ஓ, தம்பி சூடா வந்திருக்கிறான். ராஜா, ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொண்டாந்து கொடு. ஏன்பா, மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லா விவரமும் எனக்கு தெரியுமாடா. தெரியுமா? ஏப்பா, நீயே யோசிச்சு சொல்லு. அக்கா செய்யறது நல்லா இருக்கா? ஏய், உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் விட்டு தானே பிடிக்கணும். சரி, ஒரு 10 நாளைக்கு இங்க தங்கி இருந்து வராத புடவை பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நானும் உங்க அம்மாவும் மெட்ராஸுக்கு போய் அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேர்த்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது? 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் ஏறிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டாங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது
நீங்க கூட முட்டாள்தானா பேசுறீங்க? நான் செத்து போயிருன்னு சொல்றீங்க. அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? டேய், இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு. கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டுருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாச்சும் பேசினா வாய தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏன்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னண்ணே, பத்திரிக்கை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு? புழுவாடாது, பச்சைடா முண்டம். ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர் கலர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்களா அண்ணே? ஆமா தம்பி. புட்டா கோமட்டி தலையா. டேய், நம்ம ஆளு லெட்டரா? அண்ணி தானே, படிங்க படிங்க, காதுக்குள்ளேயே கேட்போம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். இங்கு எனக்கும் வேறொருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இதற்கு அனைவரும் சம்மதித்து விட்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும். அநேகமாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நேரம் நான் மணமேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பேன்.